நான் சொல்லுகிறேன், அந்த தேசங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கும் பொழுது நான் ஒருவர் பட்டயத்தை ஒருவருக்கு விரோதமாய் திருப்பினதை போல தீவிரவாதிகள் எடுக்கிற முயற்சிகளை அற்றுப்போக பண்ணுவேன். அவர்களில் இருந்து எழும்புகிறவனே அவர்களை காட்டிக் கொடுத்து லெபெது மாராதூனும் தானும் மரித்து அவர்களையும் அழிப்பான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். லெபெது மாராதூனுமி அமெரிக்க தேசத்திலும் இங்கிலாந்து தேசத்திலும் இனி வருகிற வருஷத்தின் கடைசி மாசங்களில் ஏராளமான கொடிய செய்திகளை நீங்க கேட்பதற்காக இதோ தீவிரவாதிகள் பலத்த காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். லெபது மாஷிம், உன் இந்திய தேசத்திலும் தீவிரவாதிகளின் பார்வை வெகு அதிகமாய் பரவி இருக்கிறது. லெபிது மரபது ரஷின், அவர்கள் மாயமான ஒரு தந்திரத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வேறு பெயர்களிலே, தங்களுடைய ஆதரவாளர்களின் பெயர்களிலே இந்திய தேசத்திலே பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களை தங்களுடைய பெயர்களிலே வளைத்துக் கொண்டிருக்கிறாங்க. பல பட்டணங்களிலே தங்களுடைய இருப்பிடங்களை விலைக்கு வாங்கி கொண்டிருக்கிறாங்க. அநேக இடங்களை சுதந்திரமாக்கி கொண்டிருக்கிறாங்க. அவைகளுக்கு நடுவிலே ரகசியமான தங்களுடைய குழுக்களை கொண்டு வந்து உள்ளே அவைகளை பதிய வைத்து உள்ளே அவர்களை விளைய வைத்து திடீரென்றவர்கள் எழும்பி தேசத்தை திகைக்க வைக்க வேண்டும் என்று திட்டம் திட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இதோ உன் தேசத்தின் ஒரு அங்குலம் கூட பொல்லாதவர்களின் கைகளிலே விலைக்கு போகக்கூடாது என்று உன் தேசத்தின் மண்ணுக்காக ஜெபிக்கிறவனும் உன் தேசத்தின் நிலத்துக்காக ஜெபிக்கிறவனும் எழும்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். விலை போய் கொண்டிருக்கிற தேசம், விலை போய் கொண்டிருக்கிறது தேசம். பல வியாபார நிறுவனங்கள் விலை போக போகிறது. தீவிரவாதிகள் ரகசியமா அவைகளை விலை கொடுத்து வாங்க போறாங்க. வேறு பெயர்களிலே வாங்க போறாங்க. பல வியாபார நிறுவனங்களை வாங்க போறாங்க. அவைகளை வாங்கி அவைகளை நஷ்டமடைய வைக்கிறதன் மூலம் ஒரு பெரிய பொருளாதார சரிவை உங்கள் இந்திய தேசத்திலே கொண்டு வர வேண்டும் என்று அவர்கள் முயற்சித்துக் கொண்டிருக்கிறாங்க. விழித்துக்கொள், விழித்துக்கொள், சாத்தானுடைய தந்திரத்தை புரிந்து கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேசம் பாழ்பட்டு போக வேண்டும். இந்திய தேசம் உள்ளையும் குறுக்கையும் விளைப்பிக்க வேண்டும். அவனவன் சோற்றுக்கும் அல்லாடுகிற சூழ்நிலை வர வேண்டும். பொருளாதார சிக்கலும் சீரழிவும் வர வேண்டும். அப்பொழுது நாம் சுலபமாய் போய் அவர்களை மடக்கி அவர்களை பிடித்து நம்முடைய கைப்பாவைகளாய் வைத்து தேசத்தை நாம் சுதந்திரிக்கலாம் என்று அவர்கள் மனப்பால் குடித்துக் கொண்டிருக்கிறார்கள். என் ஜனமே விழித்துக்கொள், கதறு, எழும்பு. அப்பொழுது நான் அவருடைய முயற்சிகளை ஒன்றுமில்லாமல் நான் போக பண்ணி உன் தேசத்திலே சுபிட்சத்தை நான் பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அநேக கம்யூனிகேஷன் நிறுவனங்கள், அநேக தொலை தொடர்பு நிறுவனங்கள், அநேக பெரிய பெரிய வியாபார நிறுவனங்கள், இவைகளை எல்லாம் பெரிய விலைக்கு விலை கொடுத்து வாங்கும் ஒரு பெரிய திட்டத்துக்குள்ளே வந்திருக்கிறாங்க. அதை வேறு பெயர்களில் வாங்குவாங்க. அதை வாங்கி நடத்துவது போல நடத்தி ஒரு பெரிய பொருளாதார சீர்குலைவை அதன் வழியாக கொண்டு வர தீவிரவாதிகள் திட்டமிட்டிருக்கிறார்கள். இந்தியாவினுடைய கிரியைகளுக்கு விரோதமா எல்லா வழிகளிலும் முயற்சி பண்றாங்க. ஆண்டவராகிய கர்த்தர் எனக்கு அதை காண்பிக்கிறார். அது வந்துவிட்டால், அந்த காரியங்கள் அவர் நினைப்பது போல் நடந்து விட்டால், அவர்கள் தேசத்தை சுதந்திரிக்கவும் தேசத்தின் எல்லைகளுக்குள்ளே பொல்லாத கிரியைகளை நிறைவேற்றவும் அநேக உபாய தந்திரங்களை செய்து கொண்டிருக்கிறாங்க. கள்ள பணத்தை புழங்க விடுவதன் மூலம், பொல்லாத கிரியைகளை கொண்டு வருவதன் மூலம், ஏற்றுமதி இறக்குமதி ஸ்தானங்களிலே இதோ பல்வேறு விதமான பாதிப்புகளை உண்டு பண்ணுவதன் மூலம் தேசத்தை சீர்குலைப்பதற்கு முயற்சி பண்ணுகிறார்கள். அது நடந்துவிட்டால் இனி வருகிற அடுத்த வருஷத்தினுடைய குறிப்பிட்ட மாதங்களுக்குள்ளே நீங்கள் தேசத்திலே பஞ்சமும் தேசத்திலே கொடுமையும் தீவிரித்து வருகிறதை காண நேரிடும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது அப்ப துணிக்கைக்காக இறந்து நிற்கிறவர்களும், இதோ தேசத்திலே பொருளாதார சீர்குலைவினால் தன் வஸ்திரத்திற்காக வீதிகளிலே பிச்சை எடுக்கிறவர்களையும் உங்கள் கண்கள் காண வேண்டி வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் தேசத்தினுடைய நிபுணர்களின் ஞானம் உங்களை தப்புவிக்க மாட்டாது. உங்கள் தேசத்தின் அரசியல்வாதிகளுடைய ராஜதந்திரம் உங்களை தப்புவிக்க மாட்டாது. இந்த தேசத்தை தப்புவிக்க வேண்டுமானால் ஜெபிக்கிற உங்களால் மாத்திரமே கூடும் என்பதை உத்தரவாதமாய் நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உயர்ந்த பனிமலை சிகரங்கள், பனிமலை சிகரங்கள் இதோ சரிந்து மேலிருந்து கீழாய் இறங்கி விழுகிறதை பார்க்கிறேன். லபாதுஸ், ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார்,
பனிமூடின சிகரங்கள், பனிமலைகள் உருக ஆரம்பிக்க போகின்றன. உன் தேசத்திலும் அப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும். அப்பொழுது வற்றாத ஜீவ நதிகள் கரை புரண்டு ஓடி கரையோர கிராமங்கள் தண்ணீரிலே மாண்டு ஏராளமான உயிர் சேதம் உண்டாகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இதே போல உலகத்தின் பல இடங்களிலும் பனிமலைகள் உருக ஆரம்பிக்க போகின்றன. அதனுடைய பொல்லாத கிரியைகள் இனி தீவிரமாய் சம்பவிக்கிறதை கண்டு உலகத்தின் பெரிய தலைவர்கள் அவசரமான கூட்டங்களை நடத்த போறாங்க. தேசங்கள் கூடிக்கொண்டு சுற்றுப்புற சூழ்நிலைகளுக்கான குரலை எழுப்ப போறாங்க. ஒருவனுடைய குரலும் அதை தடுத்து நிறுத்துவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமி இன்னும் தகிக்கும், பூமி இன்னும் தகனிக்கும், பூமியிலே இன்னும் வெப்பம் அதிகமாய் உண்டாகும். பனிமூடின சிகரங்கள் தன்னுடைய இருப்பிடத்திலிருந்து கரைந்து உருகி விழும். இதோ சமுத்திரங்களின் அலைகளின் எண்ணிக்கை பெருகும், அதனுடைய நீரின் உயரமும் அடர்த்தியும் பெருகும். பல பட்டணங்களில் தண்ணீரிலே முழுக போகின்றன, பல தீவுகள் தண்ணீருக்குள் மறைந்து போக போகின்றன. இனி பல தேசங்கள் ஒன்றாய் கூடிக்கொண்டு ஒரு புதிய அமைப்பை தோற்றுவித்து இரவு பகலாய் பேச போகிறார்கள். அதை கவலைக்குரிய விஷயமாய் பேச போகிறார்கள். இதற்கு தீவிரமாய் நாம் ஏதாவது செய்ய வேண்டும் என்று பேச போகிறார்கள். அவர்கள் பேசிக்கொண்டே இருக்கட்டும். அவருடைய பேச்சும் அவருடைய முயற்சியும் எது ஒரு சிறிய காரியத்தை நிறுத்த போதுமானதல்ல. ஆனால் நானோ உங்கள் ஜெபத்தின் மூலமாக மாத்திரமே இந்த காரியங்களை செய்ய முடியும். நீ ஜெபித்தால் அதை நிறுத்தும் சக்தி ஒரு கூட்டத்திற்கல்ல, ஒரு தேசத்திற்கல்ல, ஒரு சபைக்கல்ல, ஒரு என்னால் ஜெபிக்க தூண்டப்படுகிற மனிதனுடைய கரங்களிலே இருக்கிறது என்று நீ விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கங்கையும் யமுனையும் பிரம்மபுத்திராவும் இமயமலை சாரல்களிலிருந்து புறப்படுகிற பல்வேறு விதமான நதிகளிலும் நதி தீரங்களில் இருக்கிற பல கிராமங்கள் கடும் குளிரிலே பனிமூடி போகிறதையும், இதோ அவைகள் உறைகிற காலத்திலே, அவைகள் பீஜுமாற உருகுகிற காலத்திலே வெள்ளப்பெருக்கு உண்டாகி திரளான கிராமங்கள் தண்ணீரிலே மாண்டு போகிறதையும் நீங்கள் சீக்கிரமே கேள்விப்பட போறீங்க. அதற்கு முன்பாக கதறுகிறவன் எழும்பட்டும், ஜெபிக்கிறவன் எழும்பட்டும், ஜனங்களுக்காக பரிதவிக்கிறவன் எழும்பட்டும். வருகிறது உன் தேசத்தின் மேல் தண்ணீரினால் உண்டாகிற கொடிய மரணம் வருகிறது, அது கட்டவிழ்க்கப்பட்டு வருகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். துருவ பிரதேசங்களில் இருக்கிற பனிமலைகள் தங்கள் இடம் பெயர்ந்து நகர்ந்து கடந்து வரப்போகிறது. அவைகள் கடலின் மற்ற பகுதிகளுக்குள் கடந்து வரும் பொழுது அவைகள் தகனிக்கப்பட்டு அவைகள் இன்னும் அதிகமாய் உருகி தண்ணீருடைய நிலை பெருக போகிறது. பல தீவுகள் காணப்படாமல் போக போகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். மனிதர்கள் கூட்டம் கூடிக்கொண்டு இதை தடுத்து விடுவார்களோ, விஞ்ஞானிகள் கூட்டமாய் கூடிக்கொண்டு இதை நிறுத்துவதற்கு ஆலோசனை செய்வார்களோ, ஒருவனுடைய ஆலோசனையினாலும் இது ஒன்றும் நடக்காது. ஜெபிக்கிறவன் மாத்திரமே இதன் மேல் அதிகாரம் பெற்றவன் என்று அவர்களுக்கு சொல் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியின் பல இடங்களிலே திடீரென்று நெருப்புகள் பற்றி எரிகிறதை பார்க்க போறீங்க. இனி வருகிற வருடங்களிலே, இனி வருகிற நாட்களிலே மத்திய கிழக்கு நாடுகளிலே அநேக எண்ணெய் கிணறுகள் திடீரென்று தீப்பற்றி எரிய ஆரம்பிக்க போகின்றன. பூமிக்கு உள்ளே இருந்து வெடிகள் வெடித்து சிதறுவதை போல எண்ணெய் கிணறுகளுக்கு உள்ளே இருந்து வெடிகள் வெடித்து சிதறி வானளாவி எழும்புகிற தீக்களை உங்கள் கண்கள் பார்க்க போகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேசம் காடுகள் பற்றி எரிய போகிறது. நெருப்பின் தூதன் அதிகாரம் பெற்றவனாக இப்பொழுது வானங்களில் இருந்து இறங்க ஆரம்பித்திருக்கிறான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சூட்டுக்கோலை கையில் வைத்திருக்கிறவன் வனாந்திரத்தின் மேல்புறத்தை தொட அது பற்றி எரியும், குடிசைகளை தொட பற்றி எரியும், கிராமங்களை தொட